வணக்கம். நான் குளோரியானி, நாம் தமிழர் கட்சி. அதாவது சிலருடைய சாதிய எண்ணங்கள், சாதிய தீண்டாமைகள், சாதிய வன்மங்கள் இவங்களுக்குள்ளேயும் இப்படி இருக்குமா அப்படின்னு நமக்கு சில நேரங்களில் தோண வைக்கிறது சிலருடைய பதிவுகள். பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் நடந்த ஒரு ஆணவ படுகொலை, அது குறித்து குறிப்பிட்ட 2 நபர்களுடைய பதிவுகள் தான் நம்மளை அசர வைக்குது. பார்த்தீங்கன்னா, மாரி செல்வராஜ் இயக்குனர், அடுத்தது ரஞ்சித் போன்றவர்களுடைய பதிவுகள். இவங்கெல்லாம் எப்பப்போ குரல் கொடுக்குறாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, தங்களுடைய சாதி சார்ந்து தங்களுடைய சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஒரு நெருக்கடியில் இருக்கும்போது, தங்களுடைய சமூகத்தை சேர்ந்தவர்கள் கொலை உண்ணப்படும் போது, தங்களுடைய சமூகத்துக்கு ஒரு இடர்பாடு என்றால் மட்டும் பொதுவெளியில் தங்களுடைய கருத்துக்களை பகிர்வதுங்கிறது கொஞ்சம் அவங்கள நாம் கொஞ்சம் அருவருப்பாக பார்க்க தோணுது அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா, கொலை அப்படிங்கிறது எந்த மனிதனுக்கு நடந்தாலும், அநியாய கொலை, அக்கிரம கொலை, ஆணவ படுகொலையா இருந்தாலும் சரிதான், அதிகார கொலையா இருந்தாலும் சரிதான், அரசியல் காழ்ப்புணர்ச்சியில விளைகின்ற கொலைகளா இருந்தாலும் சரிதான், பகையாளி பங்காளி சண்டையில் விளைகின்ற கொலையாக இருந்தாலும் சரிதான், எல்லாருக்கும் ரத்தம் ஒண்ணுதான், வலி ஒண்ணுதான், இழப்பு ஒண்ணுதான். இழப்பும் ஆளுக்காலெல்லாம் இங்க மாறுபட போறது கிடையாது. யார் இறக்குறதுல நாம வேணாம். இப்போ ஒரு பெண்ணா ஒருத்தருடைய இறப்பு எனக்கு மகிழ்ச்சி கொடுக்கும்னா, பாலியல் வன்கொடுமையிலே குழந்தைகளை சீரழிக்கிறானுங்கல்ல, இவனுடைய சாவு வேணா எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். ஏன்னா இந்த மாதிரி சைக்கோக்கள், ரேபிஸ் நோயால் பாதிக்கப்பட்ட நாயை போன்றவர்கள், எப்படி வெறி நாய்களை நாம புழங்க விடக்கூடாதோ, எப்படி ரேபிஸ் நோயால் பாதிக்கப்பட்ட நாயை நாம உயிரோட விட்டோம்னா அத்தனை மனித குலத்தையும் நாயா மாத்தி தொலைச்சிருமோ, இல்ல மனித குலத்துக்கு அது எவ்வளவு பெரிய தீங்கோ, அதே மாதிரிதான் இந்த மிருக வெறி பிடித்த மனித மிருகங்கள் இருக்கு இல்லையா, குழந்தைகளை பாலியல் வன்கொடுமைக்குள்ளாக்கி சித்திரவதைக்குள்ளாக்கி அவர்களை கொல்வதும், அவர்களை உயிரோட சித்திரவதை செய்து சின்ன பின்னமாக்கி விடுவதும், பெண்களை அதே மாதிரி கொரூரமாக கையை காலை உடைச்சி பாலியல் வன்கொடுமை செய்து நடமாடும் சைக்கோக்கள் சாவதில் எந்த இழப்பும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண்ணா எனக்கு கிடையவே கிடையாது. ஆனா இதை தாண்டி, இந்த ஒரு கொடூர குற்றத்தை தாண்டி எந்த ஒரு குற்றமா இருந்தாலும் இழப்புங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். பெற்றவர்களுக்கு, உற்றார்களுக்கு, சமூகத்துக்குமே அது ஒரு இழப்பு, ஒரு வலி, வேதனை. இப்படி இருக்க பட்சத்துல சமீபத்துல அதிகார துஷ்பிரயோகம், ஒரு நிக்கிதாங்கிற ஒரு என்ன சொல்றது, போர்ஜரி பொம்பளை, ஒரு காசு ஏமாத்துற பொம்பளை, தன்னுடைய தகப்பனார் விஏவா இருந்ததுனாலேயே தகப்பனார் மொத்த குடும்பமும் போர்ஜரி பண்ணி வேலை வாங்கி தருவதாக பண மோசடி செய்கின்ற, திருமண மோசடி செய்கின்ற ஒரு மோசக்கார ஃப்ராடு பொம்பளை சொல்றதை கேட்டு ஐஏஎஸ் லெவல்ல தலைமை செயலாளர், இல்லைன்னா மத்திய அரசுல வேலை பார்க்கிற ஒரு செயலாளர், அதாவது ஐஏஎஸ் கேடர்ல இருக்கக்கூடிய ஒரு அதிகாரிகளின் இன்ஃப்ளூயன்ஸ்ல டிஎஸ்பி, ஏஎஸ்பி, எஸ்பியில இருந்து ஒரு ஆணைய வாய்மொழி உத்தரவை பிறப்பிச்சு, அதன் கொடூரமா அவங்க கொன்னு போட்டு நகையை மீட்டு கொடுன்னு கண்டிப்பா சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனா அழுத்தம்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அந்த அழுத்தத்தின் விளைவாக இந்த மென்டல் சைக்கோக்கள் அதிகாரிகள் 5 பேர் சேர்ந்து அடிச்சே கொன்னாங்க அஜித்குமார்ங்கிற ஒரு இளம் வாலிப மகனை. இப்படி இருக்கும்போது அந்த தம்பி இறக்கும் போது உலகமே கொந்தளிக்குது. சொல்ல போனா கொந்தளிச்சு போய் இப்படி ஒரு ஃப்ராடு பொம்பளைக்கு பேச்சை கேட்டு ஒரு நடைமுறை இல்லாத ஒன்ன பண்ணி தொலைச்சி, அதாவது விசாரணைங்கிறதே புரோட்டோகாலுக்கு நேராக, அதாவது ப்ரொசீஜருக்கு நேர்மாறாக நடத்தப்பட்டு உயிரையும் பறைச்சிட்டீங்களே, ஒரு நைட்டு முழுவதும் வைத்து 24 மணி நேரம் வச்சு ஒரு பையனை சிதைச்சே கொண்டுட்டீங்களேடா அப்படின்னு மொத்த மக்களும் பொறுமையிட்டு இருக்கும்போது, இந்த சாதிய முலாம் பூசிக்கிட்டு தெரிகின்ற இந்த மாரி செல்வராஜ், ரஞ்சித் அவர்கள்லாம் வாயே திறக்கல. அதுலயும் சினிமா போராளிகள்லாம் சுத்தம் அந்த சோப்பு அரக்கன் பூதம் தங்களை விழுங்கிடக்கூடாதுங்கிற பயத்திலேயே ஒதுங்கி போயிட்டாங்க. சொல்ல போனா அமேசான் காடுகளுக்குள்ள புதஞ்சிட்டாங்க, டூர் போனாங்கன்னு கூட வச்சுக்கலாம். இப்படியெல்லாம் இருக்கிற பட்சத்துல இவர்கள் எப்போ வாயை திறக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஆணவ படுகொலை நடந்திருக்கு. ரொம்ப துயரமான செய்தி. இந்த நூற்றாண்டுலையும் ஆணவ படுகொலைகள் நடக்கிறதெல்லாம் சத்தியமா மக்கள் இன்னும் அந்த ஹோமோசேப்பியன்ஸ் குரங்குல இருந்து வந்தான்னு சொல்றாங்க இல்லையா, தங்களோட குரங்கு புத்தியில இருக்காங்களா, இன்னும் மிருக புத்தி இருக்குதா, அந்த டிஎன்ஏ இன்னும் அழியலையா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு நமக்கு அவ்வளோ ஒரு கஷ்டத்தை தருது அப்படின்னு தான் சொல்லணும். திருநெல்வேலி, பொதுவாகவே திருநெல்வேலி சைடு ஜாதிய பாகுபாடு அதிகம் பார்ப்பாங்கன்னு அறிந்தது உண்டு. அது என்னுடைய சொந்த ஊருக்கு பக்கத்து ஊர் தான். பொதுவாகவே இரு சாதிகளுக்கு எப்பவுமே முட்டி மோதிக்கிட்டு இருக்கும் அப்படின்லாம் நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் விளைந்த ரவுடிகள், இந்த
ஜாதி சண்டையில கலவரத்தை என்ன சொல்றது, கலவரத்தை பண்ணி பண்ணி வளர்ந்து ஒரு பெரிய அரசியல்வாதியை பத்தியும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதான் ரவுடிகள்லாம் அரசியல்வாதி ஆகுறாங்க. இவங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னு பாத்துக்கோங்க. அப்புறம் இன்னொரு ராக்கெட் விடுற ரவுடி எவ்வளவு பிரபலமா இருக்காரு எல்லாமே தெரியும். ரவுடி இதெல்லாமே ஜாதி சண்டையால வந்த தலைவர்கள், ஜாதி தலைவர்கள் தான் இவங்கெல்லாம். ரவுடிசம் பண்ணி அரசியலை கையில எடுத்து அவர்களுக்கு ஓட்டு போடுகின்ற அவல நிலையில தமிழ்நாடு போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது மாதிரி அவல நிலை இந்தியாக்குள்ளதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஜாதியால ரவுடிசம் பண்ணி, ஜாதியை வச்சே கலவரம் பண்ணி, சண்டை போட்டு, வெட்டு குத்து அறிவாளு ரத்தம்னு பார்த்த அதுல ஒருத்தன் அரசியல் தலைவனா வந்து ஓட்டு கூச்ச நாச்சம் இல்லாம கேட்கறான், தன்னை ஒரு அரசியல் வியாதியா காட்டிக்கிறான். அவனுக்கும் ஓட்டு போட 4 மக்கள் இருக்காங்கிறது எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில தான் இருக்கும். உலக வரலாற்றுல இருக்கான்னு எனக்கு சுத்தமா தெரியவே இல்லை. தெரிஞ்சா பதிவுல போடுங்க, பாத்துக்கிறேன். ஏன்னா இந்த அருவறுப்பெல்லாம் நிகழக்கூடிய ஒரே கண்டம் இந்தியா கண்டமா தான் இருக்கணும். இப்படி நானும் கேள்விப்பட்டிருக்கேன். திருநெல்வேலியில அந்த சாதிய கட்டமைப்பு உண்டு. நாங்க அரிவாள் தூக்கிட்டு அலைவோம், அரிவாளே எங்க ஊர்ல தான் முளைக்குது, விதைக்குது, நாங்க தான் விதைக்கிறோம்லாம் பஞ்சு டைலாக்கெல்லாம் விட்டுட்டு தெரியுவாங்க. இப்படிப்பட்ட இடத்துல நல்ல படிச்ச 2 குடும்பங்கள், அந்த பெண்ணும் நல்ல ஒரு மருத்துவத்துறையை தேர்ந்தெடுத்து அதுல பணிபுரிஞ்சிட்டு இருக்கா. இந்த பையனும் கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கிட்ட சம்பளம் வாங்குற ஐடி அந்த இடத்துல வேலை பார்க்குறாப்புல. இவ்வளவு படித்து பண்பாடோட இருக்கக்கூடிய இந்த பிள்ளைகள் ஒருத்தரை விரும்புறாங்க ரொம்ப பல வருடங்களாக. அதாவது சைல்டுஹுட் லவ் அப்படிம்பாங்க இல்லையா, பள்ளி பருவத்திலேயே இவர்கள் ஒருவரை விரும்பி அது இந்த சாதிய இதனால பிளவுபட்டு நிற்கிது. பிளவுபட்டு நின்னா கூட பரவாயில்ல. அதாவது லவ் ஃபெயிலியர் இல்லை பிரேக்கப்பு, வீட்டுக்காரங்க மிரட்டி அது ஒரு மாதிரி போனா கூட இவ்வளவு அந்த நம்ம வந்து வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது வந்து 2 மனங்களுக்குள்ளான முடிவு அப்படின்னு கூட நம்ம போயிடலாம். ஆனா தன்னுடைய அக்கா காதலிச்சிட்டா, அதுவும் தன்னுடைய சமூகத்தை விட கீழ் ஜாதி பையனை வந்து விரும்பிட்டா அப்படின்னு வன்மம் வச்சு ஒரு பையன் வந்து ஒரு உயிரை வந்து கொன்னு எடுத்திருக்கான் அப்படின்னா எங்க போயிட்டு இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியல. இதை எப்படி விளக்கம் கொடுக்கறது, விவரிக்கிறது? நித்தம் நம்ம காணொலியை திறந்தாலே ஒண்ணு பாலியல் வன்கொடுமையில சிறுமிகள் சீரழிப்பு, இல்ல பாலியல் வன்கொடுமையில பெண்கள் சீரழிப்பு, கொலை, இல்லைன்னா இந்த ஜாதிய வன்பம், ஆணவ படுகொலை. இந்த தவிர்த்துட்டு பேச முடியல அப்படிங்கிற ஒரு நெஞ்சு பொறுமல் இருக்கு, தாங்கவே முடியல. வார்த்தைகள் தேடலாம் கிடைக்க மாட்டேங்குது. குமரி கொட்டி தீர்த்துட்டு போகணும்னு தான் தோணுது. இப்படிப்பட்ட இந்த நிகழ்வுல இந்த பையன் கண்டிப்பா இந்த ஆணவ படுகொலையை வன்மையாக நாம எதிர்க்கிறோம். கண்டிப்பா இந்த கொலைகாரர்களுக்கு தக்க தண்டனை, என்ன சட்டப்படி என்னென்ன தண்டனை உண்டோ அத்தனை தண்டனையும் விரைவான முறையில கொடுத்தே தீரணும். அதாவது பெயில்ல கூட ஒரு நாள் கூட அந்த பையன் வெளியில வரக்கூடாது அப்படிங்கறத நம்மளோட ஆசை. அப்படிப்பட்ட பட்சத்துல இந்த பையன் இறந்து போன கொலை உண்ணப்பட்ட பையன் வந்து தங்களுடைய சமூகத்தை சார்ந்தவன், பிற்படுத்தப்பட்டவன் அப்படிங்கிற ஒற்றை காரணத்துக்காக இந்த 2 இயக்குனர்கள் இன்னைக்கு பதிவுகள்ல குரல் கொடுக்குறாங்கன்னா இவங்களுடைய அசிங்கமான அரசியல் தனத்தை நினைச்சு அவ்வளவு அருவருப்பா இருக்குது. இதுக்குதான் மக்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க, அடே நடிச்சா நடிச்சுட்டு போங்கடா, இல்லைன்னா இயக்குனா இயக்கிட்டு போங்கடா, எதுக்குடா வந்து நீங்க வந்து ஒண்ணுமே தெரியாம எதையாவது பினாத்திட்டு திரியுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கூட நான்லாம் நிறைய பதிவுகள்ல அவங்களுக்கும் கருத்துரிமை இருக்கு, அவங்களும் மனுஷங்க தான், அவங்க நல்லது பேசக்கூடாதா அப்படின்லாம் நானும் பதிவு போட்டிருக்கேன். ஆனா இப்படி ஒருதலை பட்சமாக உங்க சமூகத்துக்கு உங்களை சார்ந்தவர்களுக்கு நேர்ந்தால் மட்டும் பேசுவீங்கன்னா சத்தியமா நீங்க பொத்திட்டு போயிருங்க. உங்களுடைய வேலை இயக்குனரா, நீங்க இயக்குன்ற படங்களும் வந்து ஒரு சாதிய வன்மத்தை வந்து இன்னும் வந்து இருக்குது, இல்லைன்னா சொல்ல தீண்டாம ஒளியல. அது அந்த ஈவேராக்க எத்தனை பேத்திகள் பேரன்கள் வந்தாலும் இந்த சாதிய பாகுபாடு இருந்துட்டு தான் இருக்கும் போல இருக்கு. ஏன்னா அவ்வளவு மழுமழுங்கி மக்களா டாஸ்மாக் கடையிலேயே முப்பொழுதும் போய் அப்பா ஸ்டாலின் பின்னாடியே நின்னாங்கன்னா கண்டிப்பா இதெல்லாம் தொடரும், இதுக்கு ஒரு முடிவே வராது. ஆனா நீங்க இதெல்லாம் கண்டுக்காம பேசாம இந்த சாதிய வச்சு நீங்க படம் எடுத்து இன்னும் சாதிய அந்த வன்மங்களை கொட்டி தீக்கிறதுக்கு பதிலா இதுக்கு ஒரு மாற்று வழி கண்டுபிடிச்சு உங்களுடைய சினிமாக்களை இயக்குனீங்கன்னா, உங்களுடைய பதிவுகளை எல்லாருக்குமான பதிவுகளா போட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்லைன்னா நீங்க சும்மா இருக்க இடம் தெரியாம உங்க வேலையை பார்த்துட்டு போனா கூட நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான். இன்னொன்னு நான் சொல்றேன், சாதியை ஒழிச்சிட முடியுமா அப்படின்னா அப்படியே எராடிகேட், அதாவது அழிக்கணும் ஒழிக்கணும்னா அது இயலாத காரியம். எப்படி எனக்கு வைத்த பெயர் குளோரி அப்படிங்கிறது மறையாது, அழிக்க முடியுமா? முடியாது. ஏன்னா எனக்கு நியமிச்ச பேரு, எனக்கு எங்க அம்மா அப்பா வச்ச பேரு குளோரி, அதாலதான் நான் அடையாளப்படுத்தப்படுறேன். அதை வச்சுதான் என்ன கூப்பிடுறாங்க. என்னை ஒற்றை மனுஷியாய் என்னுடைய ஒரே உயிர் ஒரே உடலுக்குரிய அடையாளமாய் குளோரி எப்படி வந்து அழியாதோ, எப்படி என்னை அடையாளப்படுத்துவார்களோ அது மாதிரி ஒரு கூட்டமைப்பை, ஒரு சமூகத்துக்கான அடையாளத்தை மாற்றுறதுங்கிறது இயலாத காரியம். அந்த சமூக அடையாளத்தை
ஏற்றத்தாழ்வின்றி பார்க்கணும் அப்படிங்கிறத நான் இதுல சொல்ல வர கருத்து. அதாவது சமூகத்தை அடையாளம் எல்லாம் ஒரே சமூகம் ஆயிரும், உலகம் முழுக்க ஒற்றை மனித குலம் அப்படிங்கிற குலத்துக்கு கீழே வந்துரும்னா கிடையாது. ஆதி காலம் தொட்டு அவரவர்கள் பார்த்த வேலைகள் நிமித்தமோ அவரவர்கள் வாழ்ந்த இடத்தின் காரண பெயர் அப்படின்லாம் இருக்குது. ஆனா நல்லா தெளிவா சொல்லுவாங்க எல்லா பொதுக்கூட்டங்கள்லையும். அந்த மாதிரி நம்ம வாழ்வியல் தடங்களை பொறுத்து, வாழ்வியல் இருப்பிடங்களை பொறுத்து, செய்த வேலைகளை பொறுத்து என்ன சொல்றது, அவங்களுக்கான ஒரு சிறு 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 அடையாளங்களை அவங்கவுங்க உருவாக்கிக்கிட்டாங்க. இது குறிப்பிட்டது ஒரு அடையாளத்துக்காக தான், அடையாளத்துக்காக தானே தவிர நீ வசதி நான் தாழ்ந்தவன் இல்ல நீ தாழ்ந்தவன் நான் வசதின்னு பெருமைப்படுறதுக்கு கிடையாது. இங்க குளோரிங்கிற என்னுடைய பெயர் அடையாளம் வந்து எந்த பெருமைக்குரியதும் கிடையாது. அது எனக்கு என்னை விழிப்பதற்கும் என்னை குறிப்பிடுவதற்கும் உண்டான ஒரு அடையாளம், அவ்வளவுதான். இது எப்ப பெருமைப்படும் அப்படின்னா, நாம ஒரு பெருமை மிகு காரியம் செய்யும் போதோ, இந்த ஒரு சாதனம் வாங்க இல்லையா, மனுஷனா பிறந்து ஒண்ணு சாதிச்சிட்டோம், ஒரு பெரிய நிகழ்வா ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துட்டோம், இல்ல ஒரு நல்ல விஷயத்த ஒரு பேர் போற்று அளவுக்கு நம்ம வாழ்ந்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல மட்டும்தான் என்னுடைய குளோரிங்கிற பெயர் என்னுடைய செயல்பாடுகள்ல பெருமை தவிர இந்த குளோரி அப்படிங்கிற அந்த பேருக்கு எந்த பெருமையும் கிடையாது. அது ஜஸ்ட் ஒரு அடையாளம், அவ்வளவுதான். ஐடென்டிட்டி, அவ்வளவுதான். ஐடி கார்டை எப்படி களத்துல தொங்க போட்டு போவாங்க, குளோரி நாம் தமிழர் கட்சி மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர், ஒரு அடையாளம், அவ்வளவுதான். இதுல பெருமைப்படுறதுக்கோ பீத்திக்கிறதுக்கோ ஒண்ணும் இல்ல. பேர் சொல்லும்படி வாழ்ந்து காட்டி பெருமையாகலாமே தவிர நம் பெற்றோர் நமக்கு வைக்கிற பேர்ல எந்த பெருமையும் கிடையாது, எந்த சிறுமையும் கிடையாது. அதையும் சொல்லிக்கிறேன், சிறுமையும் கிடையாது, ஒரு அடையாளம். அதே மாதிரிதான் சமூகம், மொழி, இனம், இது எல்லாமே ஒரு அடையாளத்துக்காக தான். அதுல எந்த பெருமையும் கிடையாது, எந்த சிறுமையும் கிடையாது, ஏற்றத்தாழ்வே கிடையாது. பிறப்பால் நீ உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கிடையவே கிடையாது. ஒரு அடையாளத்தை அடையாளமா பாருங்க. அதை விட்டுக்கிட்டு நான் இன்னாராக்கும், நாங்கன்னா இப்படிதான், நாங்கன்னா ஒசத்தி அப்படின்னு சொல்றதுக்கோ இன்னொருத்தரை மட்டுப்படுத்துறதுக்கு தயவு செய்து இந்த அடையாளங்களை பயன்படுத்தாதீங்க அப்படிங்கிறதையும் இதுல சொல்லிக்கிறேன். இதே நேரத்துல இன்னொரு சம்பவத்தையும் குறிப்பிட்டாகணும். அதே நெல்லையில, அதே மாவட்டத்துல 17 வயது நிரம்பிய சிறுவர்கள் அறிவாளை தூக்கிக்கிட்டு உதவி ஆய்வாளரை வெட்ட கிளம்பி இருக்காங்க, வெட்ட துரத்தி இருக்காங்க. எவ்வளவு ஒரு கொடூரமான உலகத்துல இருக்கும். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இதே அதிகாரிகள், இதே சைக்கோ ஏவல் துறை இருக்கு இல்லையா, ஏவல் துறையில் பணிபுரிகின்ற சில சைக்கோக்களால ஒரு உயிர் அடிச்சே கொல்லப்பட்டிருக்கு. அதே காவல்துறையில ஒரு உதவி ஆய்வாளர் சண்டை தடுக்க போன இடத்துல ஒரு ரவுடி பசங்களால விரட்டப்படுகிறார். அப்படின்னா எங்கெல்லாம் எப்படியெல்லாம் ஒரு முரண்பாடு இருக்கு பாருங்க. எங்கேயுமே பாதுகாப்பு இல்லை, எங்கேயுமே சட்டம் ஒழுங்கு சீரா இல்லை. இந்த டாஸ்மாக்ங்கிற ஒரு விஷச்சாராயத்தை இந்த திமுக, திமுக காட்சி விற்கிற வரைக்கும் இந்த நிலைமை தொடரும் அப்படிங்கறதான் உண்மை. ஏன்னா இந்த சம்பவத்தை நான் சொல்லிடுறேன். அதாவது 2 பசங்க ஊர்லயே ரவுடி மாதிரி சுத்திட்டு இருக்காங்க. வெட்டு குத்து அடிதடி, எங்க பார்த்தாலும் சண்டை. இதை பத்தி சக்திகுமார் அப்படிங்கிற ஒரு ஆள் போய் என்ன செய்யறாரு, புகார் கொடுக்குறாரு. ஒரு இளைஞர் இந்த பசங்களோட அட்டகாசம் தாங்கல அப்படின்னு. உடனே இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த பசங்க அந்த சக்திகுமாரை வழிமறைச்சு வளைச்சு அவனை காலில் வெட்டு வாங்குற சக்திகுமார் வெட்டு வாங்கிட்டே ஓடிடுறாரு. ஓடுற இவரை அறிவாளோட துரத்துறாங்க, தெருவா ஓடுறாங்க. படத்துல தானே பார்த்திருப்பீங்க. நெஜத்திலையும் இப்படிதான் இந்த டாஸ்மாக குடிச்சுக்கிட்டு இப்படிதான் நடக்குது. ஓடி இருக்காங்க. அறிவாளை தூக்கிட்டு ஓடுறத பார்க்கும்போது ரோந்து போலீஸாருக்கு தகவல் வருது, எப்படி 2 பசங்க அறிவாளோட ஒருத்தரை வெட்டுறதுக்கு சுத்துறாங்கன்னா காவல்துறைக்கு அதான வேலை, காப்பாத்துறது தானே வேலைன்ட்டு அவர் இந்த சிறுவர்களை பிடிச்சு அதை தடுக்க முற்பட்டா அந்த சிறுவர்கள் உதவி காக்கி சட்டையை பார்த்தா நமக்கெல்லாம் அப்படி தப்பே பண்ணாட்டா கூட அவங்கள பார்த்தா நமக்கு ஒரு பயம் வரும். அந்த காக்கி சட்டைக்கு அது ஒரு அமைப்பு, ஒரு என்ன சொல்றது, டிசைன். அப்படி காக்கி சட்டையோட டிசைன் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்க பட்சத்துல கொஞ்சம் கூட பயப்படாம உள்ள போன அப்பா ஸ்டாலின் இருக்கார் இல்லையா, உள்ள போன அப்பா கருணாநிதி, ஐயா கருணாநிதி, தாத்தா கருணாநிதி, இளம் சின்னவர் உதயநிதியோட வீரன் குடிச்சிட்டு வீரமா அறிவாளை தூக்கிட்டு யாரை விரட்டுறாங்க, உதவி ஆய்வாளரையே விரட்டுறாங்க. விரட்டினோன்னு இந்த ஆய்வாளர் உயிருக்கு பயந்து கிடைச்ச ஒரு வீட்டுல போய் ஓடி போய் கதவை போட்டுனா கதவை கொத்த ஆரம்பிச்சிருக்கானுங்க. கதவை கொத்தும் போது உதவி ஆய்வாளர் என்ன நினைச்சிட்டாரு, இவங்களுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்ல, இப்படியே விட்டுட்டு இருந்தா கதவையும் கொத்தி கதவையும் வெட்டிட்டு நம்மளையும் வெட்டுவாருங்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்காரு, தன்னை காப்பாற்றி கொள்றதுக்காக தன்னுடைய துப்பாக்கியை எடுத்து சுட்டிருக்காரு. பையனுக்கு வயிற்றுல ஓரம் சுடப்பட்டு மருத்துவமனையில அட்மிட் ஆயாச்சு. இப்போ இது குறித்து அந்த தகப்பன் பேசுறாரு, அந்த பசங்களோட பையன்ல ஒருத்தனோட தகப்பன் பேசுறாரு. நான் காணொளி பார்த்தேன். அவர் சொல்றாரு, இப்படிதான் உங்க பசங்க ரவுடிசம் பண்ணுவாங்களா? ஆமா, சின்ன சின்ன சண்டைகள் போட்டுட்டு திரிவானுங்க அப்படின்னு. ஏன் அப்படி பண்றானுங்க? அது எப்பாச்சும் குடிச்சா பண்ணுவானுங்க. ஆஹா,
எப்படிப்பட்ட பாருங்களேன், நாம வந்து எங்க போய் சொல்றது, எங்க போய் முட்டிக்கிறது? அப்பா ஸ்டாலின் அவர்களோட டாஸ்மாகின் மகத்துவத்தை இதை விட நாம எப்படி விவரிக்க முடியும் சொல்றேங்க. அதாவது குடிச்சா இப்படி வெட்டுக்குத்து தெரியுவானுங்கன்னா, அப்ப இந்த டாஸ்மாக் இன்னைக்கு உயிருக்கே உல வைக்குது. இவ்வளவு நாளா இளம் விதவைகள் தான் வர ஆரம்பிச்சாங்க. இனிமே இப்ப வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க போல இருக்கு. இந்த டாஸ்மாக போட்டுக்கிட்டு பாலியல் வன்கொடுமை, இந்த டாஸ்மாக போட்டுக்கிட்டு சிறுமிகளை கொல்றது, அதுகளை பாலியல் வன்கொடுமை. இப்போ உதவி ஆய்வாளருக்கு கூட உத்தரவாதம் இல்லாத ஒரு 17 வயதை நிரம்பிய இந்த சிறுவர்களுக்கு தைரியத்தை கொடுத்தது என்னது? இந்த டோப்பா அப்பா ஸ்டாலினோட டாஸ்மாக் தான். அதை கிளியரா அந்த அப்பா சொல்றாரு, அந்த பையனோட அப்பா சொல்றாரு, தண்ணி அடிச்சா இப்படிதான் பண்ணிட்டு இருப்பான்னு. அதனால எதுக்கு இதை சொல்ல வரோம்னா, இந்த டாஸ்மாக்கு அப்பா விற்கிற இந்த டாஸ்மாக்கு எவ்வளவு தூரம் வேலை செய்யுது. இன்னைக்கு எல்லாரும் ஒண்ணு சாராயம் குடிச்சு சாகணும், இல்ல சாராயம் குடிச்சவன்ட்ட வெட்டுப்பட்டு சாகணும், குத்துப்பட்டு சாகணும், இல்ல பாலியல் வன்கொடுமையில சாகணுங்கிற இந்த ஒரு நிற்கதியான நிலைமைக்கு தமிழகத்தை கொண்டு வந்திருக்கு. உடனே எல்லாரும் கேட்பீங்க, இந்தியாவில எங்கேயும் டாஸ்மாக் விற்கலையா, எங்கேயும் அதையும் விற்கலையா? ஏன் எல்லா ஊர்லயும் விபச்சாரத்தை கூட தான் சில உலகத்துல எங்க எல்லாமோ அங்கீகரிச்சிருக்காங்க. உங்களுக்கு நல்ல வருமானம் வருதுன்னு அப்ப நீங்க அதையும் ஆரம்பிச்சிருங்களா? நீங்க ஆரம்பிச்சிருவீங்க, விட்டா நீங்க அதையும் செய்வீங்க. நீங்க தான் காசுக்காக மலத்தை கூட திங்கிற ஆட்களாச்சே. பினாமி சொத்துக்கள் சேர்க்கணும், உலக பட்டியல்ல 3வது பணக்காரன் பட்டியல்ல வந்துட்டோம். நாம இனிமே உலகத்துக்கே ஃபர்ஸ்ட் இடத்துக்கு போகணும், பில் கேட்ஸை பீட் பண்ணணுங்கிறதான உங்களோட ஒற்றை நோக்கம். அதனால நீங்க என்ன வேணாலும் செய்வீங்க. கண்டிப்பா இதுக்கு மேலேயும் யோசிச்சு என்னென்ன அசிங்கங்களை சட்டப்பூர்வமா இங்க கொண்டு வந்து நிறைவேற்றி உங்க பேக்கெட்டுகளை நிரப்ப முடியுமோ. அதாவது நீங்க பாண்ட் வித் சில்வர் ஸ்பூன் கிடையாது, இனிமே பாண்ட் வித் டைமண்ட் ஸ்பூன் உங்க பேரன் பேத்திகள் சொல்லணும், பேரங்களை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக எந்த எல்லைக்கும் போவீங்க. ஆனா ஒண்ணு நான் திருப்பியும் வயிறறிஞ்சு சாபத்தோட சொல்றேன், நீங்க வெட்டிய குழியில நீங்க தான் விழுவீங்க. திரும்ப திரும்ப சொல்றேன், எந்த டாஸ்மாக்கால தமிழகத்தை அழிச்சிட்டு இருக்கீங்களோ, இந்தியால அங்க நடக்குதே, அந்த மாநிலத்துல விக்குதே, இந்த மாநிலத்தை விக்குதே, ஏன் அந்த தாய் பிள்ளைகளை கொன்னா கள்ளக்காதலனுக்காக அதுக்காக எல்லா தாயும் கொல்லணும்னு அவசியமா? எல்லா தாயும் செஞ்சிருவாளா? அது மாதிரிதான் எங்கோ தப்பு நடக்குது, எந்த மாநிலமோ விக்குது, நீ நல்ல தகப்பனா, நீ நல்ல தாயா, அதை விற்காத. நீ வந்து ஒரு விஷ பொருளை உன் பிள்ளைகளுக்கு ஊத்தி கொடுக்காத. நீ நல்ல தாயாரு, நீ நல்ல தகப்பனாரு, நீ நல்ல ஒரு ஆட்சியாளனா இருந்துட்டு போங்கிறதுதான் சொல்லிட்டே இருக்கும். இல்ல நாங்க சொல்லவே மாட்டோம், இந்த டாஸ்மாக் வருமானத்துல நாங்க இப்படிதான் நாங்க கொளுத்து ஆடுவோம், எங்களுக்கு கொளுத்து ஆடுறதுக்கு இந்த டாஸ்மாக் வருமானம் தேவை, இது இல்லாம எங்களால தூங்க முடியாதுன்னா, இதே போதை கலாச்சாரத்துலதான் உங்க குடும்பமாலையும் உங்க தலைமுறைகளாலையும் நாங்க பார்க்க தான் போறோம்.